நினைக்கிறேன் திரு செல்வகுமார் இந்திரேசன். நிச்சயமாக நீங்க அடிக்கிறது பவுண்டரி சிக்ஸரா இருக்குன்னா அது பந்து மாதிரி நினைச்சுக்காதீங்க, உங்க மனைவி முகம் தான் அதுல இருக்குன்னு நினைச்சுக்கீங்க. இப்ப காட்டுங்க பால உருட்டி விட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. அண்ட் இங்க கிங் லூயிஸ் அணியினரோட மனைவி எந்தெந்த செல்வகுமார் சொல்லிட்டீங்கன்னா இந்திரேசன் ஸ்ட்ரைக்கரா அவர் பேர் என்னக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப செல்வகுமார் ஆட போறாரு, வந்து இந்த பால் எங்க அடிப்பாரு எப்படி அடிப்பாருன்னு சொல்லுங்க. அவங்க மனைவியை நினைச்சு நினைச்சா கல்லுக்கு தாண்டி அடிப்பாரு. பவுலர் நேம் இரண்டாவது பால். ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர், அந்த பந்து பவுண்டரி அடிச்சிருக்காரு, அதையும் செல்வகுமார் அவர்கள். ஒரு கம்பேக் டெலிவரி. ஹரிசுதன் கண்டிப்பாவே இங்க ஒரு விக்கெட்டுக்கான தேடல் இருக்கான்றது இன்னைக்கு செல்வகுமார் வீட்லயும் இந்திரேச வீட்லயும் கறி குழம்பா கார குழம்பான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அந்த 6 கறி குழம்புட்டாங்கப்பா. அது 6 இல்லப்பா 4. நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க. ஆனா ஒரு ரன்னுக்கு இவ்வளவு என்கரேஜ்லாம் எனக்கே கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்பா யாரு பார்த்து நல்லா என்கரேஜ், ஒரு ரன்னு என்ன பேசுற நீ அப்படின்ட்டு. ஹரி ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர்னு நிரூபிக்கிறேன். ஏன்னா இந்த செல்வகுமார் என்றவர் அதோட ரெனி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு அருமையான பேட்ஸ்மேன். அடிச்சாரு 6 வேலு அவர்களோட வேலு அடிச்சாரு 6. பாருங்க அவங்க டீமோட செம்மையா இருக்கு, எப்படி உற்சாகப்படுத்தினார்னு பாருங்க. நிச்சயமாக சொல்ல போனா இந்த வேலு மிஸ்டர் செல்வகுமார் இவங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடி ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் 5 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நல்ல டீம், ஆப்போனன்ட் நல்ல டீம், பவுலிங் நல்ல பவுலிங் தான், பட் திறமையான பேட்ஸ்மேன். 2 பேட்ஸ்மேன் நீங்க விக்கெட் எடுத்துட்டா அடுத்தடுத்து உங்ககிட்ட ஆட்டம் வந்துடும். ஃபீல்டிங் டீமுக்கு சொல்றேன். ஏகா நாங்க ஆப்போனன்ட்க்கு சப்போர்ட் பண்றோம். பவுலர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் ஸ்லோ எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் கையில வந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் பெரிய விஷயம் கிடையாது 2 டீம் விக்கெட் எடுக்கிறது. அண்ட் சங்குமார் மாமா அவர்களை இந்த டக் அவுட்டுக்குள்ளே நான் அன்புடன் வரவேற்கிறேன். சுந்தர் மேட்ச் பார்த்துட்டு இப்ப அறிவிக்க போறாரு. பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறாரு இல்லையோ, எக்ஸைட் பண்ண இந்த அக்கா என்ன அடிக்குது. அண்ட் அதை தொடர்ந்து சரி சொல்லுங்க, 5 வருஷம் கழிச்சு விளையாடுறாரு. 5 வருஷம் 15 வருஷமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12க்கு நோ லாஸ், 12 for none in 1 over. ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். ஹரி, இந்த மேட்ச் வந்து நம்ம என்னதான் தொழிலுக்கு போயிருந்தாலும் நம்ம சுந்தரனா இப்போ பேச போறாரு. சார் சுந்தர் சார் சொல்லுங்க, என்ன அறிவிப்பு கொடுக்க போறீங்க? லிசன் சைலன்ஸ் சுந்தர் லைன்ல இருக்கார். சுந்தர் சார் லைன்ல இருக்கார். சார் சொல்லுங்க. வந்து கேக்குதுங்களாப்பா? முதல்ல என் நண்பன் ஃபர்ஸ்ட் பால்க்கு கேக்குதா பேசுறது? கேக்குது சொல்லுங்க. மாம் ஸ்பீக்கர்ல போட்டு ஸ்பீக்கர்ல போன் வச்சிருங்க. ஸ்பீக்கர்ல தான் போட்டுருங்க. ஓகே சொல்லுங்க. அதாவது என் நண்பன் செல்வகுமார் முதல் பந்து பவுண்டரி கட்சதுனால சொல்றதெல்லாம் கேக்குது.
முதல் பாலே பவுண்டரி அடித்த என் நண்பர் செல்வகுமாருக்கு ரூபாய் 1000. ரூபாய் 1000 முதல் பவுண்டரி அடித்த செல்வகுமாருக்கு. அதனைத் தொடர்ந்து முதல் பந்த 6 அடித்த வேலுக்கு ரூபாய் 1000. அதை தொடர்ந்து வேலுக்கு 1000. நான் வந்து பிசிக்கலா தான் வந்து வெளியில இருக்கேன். பட் ஆனா மென்டலா வந்து நான் அங்கதான் மேட்ச வந்து லைவா வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா என்னோட ரத்தங்கள் வந்து அங்க மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. சார் நீங்க சொல்றது எல்லாமே தெளிவா கேக்குது. உங்களோட உடம்பு மட்டும் தான் வெளியில இருக்குது. உங்களுடைய நாடி நரம்பு உணர்வு எல்லாமே இங்க விளையாடிட்டு இருக்க கிங் லூயிஸ் டீம் மேலதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. நீங்க அறிவிச்ச அந்த 2 பிரைஸுமே அவங்க மனைவி மாதிரிலாம் சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு அச்சிருவாங்கப்பா. இன்னொரு நோ பால் வர 6 நோ பால் ஃப்ரீ ஹிட். எப்பா கேமராமேன் நீங்க பாருப்பா டான்ஸ் எப்பா. நீங்க நம்ம ஜானி என்ன எனக்கு ஒரு ஃபுல்லி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஜாலியா இருக்கிறாப்ல. சார் லைவ் பாக்குறீங்களா? பாருங்க எவ்வளவு புதுகலமா இருக்காங்க பாருங்க. சேர்கல்ஸ் இல்லாத குறைய இங்க நம்ம கிங் லூயிஸ் டீம் அணியினர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா ஜானி என்ன நிறைவேற்றி இந்த நாள் இப்ப விளையாடுற இந்த டீமுக்கால மறுபடியும் இங்க பாருங்க. ஐயோ ஃப்ரீட்லி ஒரு 6 பா. அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்திரேசன் என்கிற வேலு. ஆனா இங்க அவரு சுந்தர் சார் லைன்ல இருந்தோம் கட்டுக்கடங்காத இங்க அவங்களோட எனர்ஜிலாம். சார் ஹாட்ரிக் 6 அடிச்சா 1000 ரூபாய் அடிச்சாச்சா? 3000 இருங்க 1000 ரூபாய் விழா கமிட்டி சொல்றாங்க. பஞ்சாயத்து படி 3000 ரூபாய் கூட ஹாட்ரிக் 6 அடிக்கிறேன். 3வது பால் அச்சாரா இல்லங்க கேட்சிங்க இங்க. ஐயோ அடிப்பாருன்னு பார்த்தா அபுக்குன்னு ஆகி போச்சே அப்படின்ற மாதிரி. இல்ல ஆக்சுவலா அடி இத சொல்லி ஆகணும். சந்தோஷ் கிட்ட ஒரு நல்ல கம்பேக். நீ அதை சொல்ல மாட்டேன். சந்தோஷ் நம்ம சுந்தர் சார் லைன்ல இருக்காரு. அவர் பேசுறத கொஞ்சம் கேட்போம். சவுண்ட கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சவுண்ட மியூட் பண்ணுங்க. சார் சொல்லுங்க சார். சுந்தர் சார் சொல்லுங்க. 2 சிக்ஸர் தொடர்ந்து அடிச்ச செல்வகுமாருக்கு ரூபாய் 2000. 2 சிக்ஸர் தொடர்ந்து அடிச்ச வேலுக்கு 2000. வேலு வேலு வேலு. நிச்சயமாக இந்த டீமை பாராட்டணும். ரொம்ப நாள் ஆகுது கிரிக்கெட் விளையாடி. அப்படி இருந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க. ஏன்னா வீட்ல அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. தூக்கி போடுற இருங்க சவுண்ட் மியூட் பண்ணுங்க. கொஞ்சம் கேளுங்க. என்னமோ சொல்றாரு சுந்தர் சார் சொல்றாரு. ஒரு சார் சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஜாயின் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்றேன். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க சொன்ன மாதிரி ஃபவுண்டரே பேசும்போது கூட அவரோட நினைவுகள் எல்லாமே இந்த கிங் லூயிஸ் டீம் மேலதான் இருக்குது. சுந்தரனோட ஒட்டுமொத்த நினைவு இங்கதான் இருக்குது. ஏன்னா அவங்க முன்னாடி வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப நாளாவது விளையாடி நாங்க எப்படி விளையாட போறோம்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. சோ அந்த டீம் எப்படி விளையாட போகுதுன்னு பார்க்கணும்னு எதிர்பார்த்தாரு. காலையில ஒரு தொழில் ரீதியா வெளிப்பயணம் போயிட்டாரு. அடுத்த பால் டிஸ்டன்ஸ் இல்ல பவுலரே பிடிப்பாரா? விட்டுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ட் ஓவர் த்ரோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பாலை செக் பண்ணலாம்னு தோணுது. மேபி அது கிழிஞ்சு இருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு ஹிட்டர். இவர் அதிகப்படியா சிக்ஸஸ் அடிச்சதோடைய பால் கிழிச்சுதான் அதிகம். இவரு ஹரி இந்த பேட்ஸ்மேன் பிரபு இவரு கூட நான் விளையாடி இருக்கேன். இவர் அதிகப்படியா 6 or 4 அடிச்சது காட்டிலும் பாலை கிழிச்சுதான் அதிகம். அதனால தான் செக் பண்ண சொன்னேன். எஸ் ஏன்னா ஸ்டெம்பர் பால் கிழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ணே சரியான ஷாட் கல்லு மேல போய் விழுந்துருக்குது. போட்டு தாக்கு ஆஹா சுந்தரியக்கா வாங்க ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு வேண்டுகோள். ஹரி லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு வேண்டுகோள். இந்த 4 6 அடிக்கும் போது இந்த கேமராவை லைவ் பண்ணுங்க. இந்த கேமராவை லைவ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே
அவள விளையாடிட்டு இருக்காங்க. இவங்கள தான் டிவில விளையாடலப்பா, இந்த கோலம் ஃபெஸ்ட கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா அவங்க. சோ கிங் லூயிஸ் அணியினர். சோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த கேமராவே கொஞ்சம் லைவ் காட்டுங்க தயவு செய்து. சோ இங்க வந்து ஒரு முடிஞ்சிருக்கு நினைக்கிற மாதிரி எதிர் அணியினர் அவளை சளைத்த டீம் கிடையாது. அவங்களும் பயங்கர ஹிட்டர்லாம் இருக்காங்க. சோ ஆகாஷ் ஸ்கோர் சொல்லுங்க ஆகாஷ். நீங்க எத்தனை ஸ்கோர் அடிச்சாலும் அதை வெற்றி பெற தகுதியுடைய டீம் கிட்ட தான் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. தகுதியான டீம் தான். 2 ஓவர் முடிவுல 33 ரன். நல்ல ஒரு ரன் ரேட்ல விளையாடிட்டு இருக்காங்க. பெரு சுந்தரி அக்கா அவர்கள் என்ன பத்தி பெருமையா சொல்லுன்னு சொல்லிட்டு வேணாக்கா, அப்புறம் இப்பெல்லாம் நீ நான் கலாய்க்கிற மூடுக்கு வந்துருவேன். இன்னும் கூட ஒரு ஓவர் போகணும். டீமோட பேலன்ஸா கொண்டு வரணும் அவங்க வெற்றி பெறதுக்கான. இது 2 ஓவர்லயே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாதி பேர் வீட்டுல கறி குழம்பு. கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி கறி குழம்பு இருக்கா? சுந்தரி அக்கா வீட்டுல நண்டு குழம்பு. அக்கா உங்க பேர் என்னக்கா? பிரியங்கா அக்கா வீட்டுல ரசம். அது அவங்க வீட்டுக்காரர் 4-6 ஆயிட்டாங்க. ரசம் நிச்சயமா ஓபனா சொல்ல போனா ஹரி, நாங்க இந்த டீம் வந்து நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. செல்வகுமார், வேலு, தியாகு, பிரபு இவங்களெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப வேலைக்கு போறதுனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ நாங்க எதிர்பார்க்கல. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு படத்துல வருமே பிடி ராயப்பன். ஏன் நம்ம டாடி அவர் கூட செம ஃபைட்டர்ப்பா, அந்த மாதிரி சொல்றீங்க. இவங்களெல்லாம் நம்ம வந்து பாராட்டி ஆகணும். நிச்சயமா சொல்லப்பா, ஏன்னா அவுட் ஆஃப் மைண்ட்ல வந்துட்டாங்க இவங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த பிளேயர்ஸை பிடிச்சி கால் கட்டு போட்டு வீட்டுல உட்கார வச்சு கதவை சாத்தி வீட்டுல வச்சு குமு குமுன்னு குத்தி இருக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து பேட் லக் தான் சொல்லணும் இந்த டீமுக்கும். காலையில ஒரு கோவல டீம் விளையாச்சு. ஏன்னா அந்த டீமுக்கும் நம்மளோட ஃபவுண்டர் சுந்தர் அப்ப இல்ல. கண்டிப்பா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் என்னோட மனைவியை கூட்டிட்டு கோவலம் பீச்சுக்கு வரேன். கண்டிப்பா உங்க மனைவியை கூட்டிட்டு கோவலம் பீச்சுக்குலாம் வராதீங்க. உங்க மனைவியை கூட்டிட்டு கோவலத்துல ஆதார் கார்டு எடுத்து இங்க வந்துருங்க. போய் கூட்டு போக மாட்டான், மால்டீவ்ஸ் கூட்டு போயிருவான். மால்டீவ்ஸ்க்கா? அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கோவலம் வந்து சுந்தரி அக்கா கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் எங்க இருந்தாலும் போவேன். இல்லங்க பவுண்டரி வந்திருக்கா, வந்திருக்கீங்க பவுண்டரி. அப்பா இந்த லைவ் கேமராவை காட்டுங்கப்பா. பவுண்டரி அங்க பாருங்க, எவ்வளவு ஜாலி பாருங்க. எவ்வளவு ஜாலி பாருங்க. லைவ்ல எடுங்க. கேப்பே விடாம ஆட வச்சு நிக்கிறீங்க. அக்கா இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்த குத்துங்க. அவங்க செம்மையா ஆடுவாங்க போல. அப்பா இவங்க செம உஷாருப்பா. ஹரி சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? வேணாம் அங்க வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றாரா இல்ல? வேலை ஒருத்தர் சொன்னாரு, நான் தான் கவனிச்சேன். அதாவது போதிலும் அக்கறை இருக்கு எங்க அக்கா இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து அதை தொடர்ந்து தூக்கி அடித்தார் பாருங்க. செல்வகுமார் அவர்களின் மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கூட கிரவுண்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். சென்னை 28 பார்ட் 2 இங்க நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா யாருமே உட்காரல, நான் உட்கார்றேன். இருங்க, எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்குங்க, தெரியும்ல? ஆமா லைவ்ல போயிட்டு இருக்கு. உங்களோட மணியினர் வர ஐபிஎல் மேட்ச்ல ஏலத்துல எடுக்க போறாங்க. குப்பம் செல்லுக்குற மணி பாக்குறாங்க. என் வீட்டுக்கார எத்தனை கோடி எடுப்பீங்கன்னு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு மனைவி ஆவலாகிறாங்க அடுத்த ஐபிஎல் மேட்ச்ல எங்க வீட்டுக்கார எத்தனை கோடிக்கு எடுப்பீங்கன்னு. இல்ல கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் எம்மாலாம் மேட்ச் ஆடிட்டு வரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படினும் போது ஐபிஎல் வேறத்துல எடுப்பாங்க. அந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்டிருக்கீங்கல்ல? கேட்டிருப்பீங்க. பாருங்க, என் கூட விளையாடினவரு அவர் விளையாடிட்டு இருக்காரு. நான் பாருங்க
எந்த ஓரமா நின்று குப்பையை பொறிக்கணும் பாருங்க. மாம்ஸ் நம்மலாம் கமெண்டேட்டர் ஆயிட்டோம், பிரசன்ட் ஆயிட்டோம். நீங்க பெருமையா இருங்க, விளையாடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா ஒரு பலத்தை ஆடிட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட் ஆஃப் சைடுல அடிக்க ஒரு முயற்சி, பட் கனெக்ட் ஆகல. அடுத்த ஆர்டருக்கு மணினர் லைஃப் பாய்ஸ் நடைபெற்ற எந்த மகிழ்ச்சியும் இல்ல. சோ நீங்க விளையாடுற இந்த மேட்ச்ல இவ்வளவு விறுவிறுப்பு மகிழ்ச்சி இருக்கலாம், நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது. தூக்கி அடிக்க ஃபீல்டே இல்ல அங்க, ஒன் பிச் இருக்காருப்பா, அண்ட் சிங்கிள் மட்டுமே. வசந்த் இவர ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவங்க எல்லாருமே எங்க கூட விளையாடினவங்க தான், எல்லாருமே நல்ல பேட்டிங். எங்க மாம்ஸ் கூட விளையாடின ராசினால் தான் இன்னும் நீங்க வந்து பயங்கர டச்ல இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் கூட விளையாடின ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கு. ப்ளீஸ், நீங்க ஆர்வமா கேட்டுக்கிறாங்க. கறி குழம்புக்கு பிரிப்பரேஷன் நடக்குது. ஸ்கோர் சொல்லுங்க. 3 ஓவர் முடிவுல 46க்கு 2. 46க்கு 2. முத தடவையா ஆன்சர் ஸ்கோர் தப்பா சொல்லிருக்காரு. சோ 3 ஓவர் முடிவுல 46, இன்னும் 2 ஓவர் இருக்கு. என்ன ஸ்கோர்க்கா வரும்னு நினைக்கிறீங்க? அவங்களே சொல்லுவாங்க பாருங்க, இன்னும் 2 ஓவர் இருக்கு. 60-70 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வஞ்சரம் வியாபாரி சக்கரபாணி 70 வரன்றாரு. மாம்ஸ் நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்கோர் வரும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப 46 30 ஒரு 75. சோ யார் சொல்றது கரெக்டா வருதோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. கரெக்டான நம்பர் நீங்க என்ன சொல்லுங்க. செல்வகுமார் இருந்தால் நிச்சயம் 75 கிராஸ் பண்ணலாம். 75 கிராஸ் நாட் அவுட் ஆனார் தான் செல்வகுமார். ஸ்கோர் 60 வரும்பா. பெருமையா சோ அவரோட கணிச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் செல்வகுமார் இருந்தா அதை தாண்டலாம். அவர் நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆனா கட்டிமா அது கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்த ஸ்கோர் கிடைக்கும். சோ அந்த ஈக்குவலுக்கு மறுபடியும் 70 தொடங்கணும்னா வசந்தும் அதுக்கு ஈடு கொடுக்கணும். அவரும் ஒரு சராசரியான பேட்ஸ்மேன் தான். நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாரு 60-65. 60-65. சூப்பர். நிச்சயமாக இந்த லவ் ஸ்டார் டீமுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு அட்டகாசமான டீமோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஒத்த கால தூக்கி லெக் சைடுல அடிக்க ட்ரை பண்ணாருப்பா, ஆனா அந்த பால் கரெக்ட் பாலா போயிருக்கு. டாட் பால். அடுத்து ஆடி இருக்கும் அணியினர் டிவிகே பாய்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்க கேட்கவே வேணாம், அடுத்து ஆடாரா இருக்கிறாங்க 4 பேர் இங்க. இல்லங்க அடிச்சு எடுத்துக்கலாம். ரன் அவுட் மட்டும் வேணான்ட்டு செல்வகுமார் வேண்டான்ட்டாரு. ரன்னு ஒரே ஒரு ஓட்டங்கள். பவுலர் மிகவும் நேர்த்தியாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவர் வீசிய 4 பந்தில் ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்துள்ளார். நிச்சயமாக இப்ப மறுபடியும் ஒரு அதிரடி பேட்ஸ்மேனுக்கு வீச போறார். ஏரிங் வந்து டைரக்டா ஃபீல்ட்ல இருந்தாரு, இது போல ஓட்டங்கள் மட்டுமே. ரெண்டாவது ஓடிட்டாங்கப்பா 2 ரன். சோ இப்ப நடைபெற இந்த மேட்ச் லைவ் ஸ்ட்ரீமிங்ல போயிட்டு இருக்கு. சிஎஃப் கோவலம் பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கு. சோ பார்த்துட்டு இருக்கிற வீரர்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்களும் இது போல ஜாலியா ஆரவாரமா இந்த பீச்ல வந்து உங்க அணியோட பங்கேற்கணும்னா அடிக்கப்பட்ட பந்து 1 ரன். சோ அடுத்தடுத்து சிங்கிள்ங்க. 4 ஓவர் முடிவுல 50க்கு 2. சோ அடுத்தடுத்து வர டீம் உங்களோட கணவன்மார்கள் விளையாடுறதா இருந்தா வாங்க, நீங்க எல்லாம் மொத்தமா வாங்க. கோவலம் பீச்சுக்கு இந்த இடத்துல டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வாங்க. இங்க பாருங்க, கோவலம் கிங் லூயிஸ் டீமோட அவங்க வந்திருக்காங்க. ஜாலியா எப்படி தனது கணவன்மார்கள் எந்த வகையில மேட்ச் நல்ல பேட்டிங் பண்றாங்கன்னு நல்லா உற்சாகப்படுத்திருக்காங்க. அதே போல உங்களோட கணவன்மார்கள் விளையாடுறத பார்க்கணும்னா நீங்களும் டிவில இது மாதிரி ஆரவாரமா இருக்கணும், நீங்களும் வந்து பங்கு பெறணும்னு சொல்லிக்கிறேன். சோ இப்ப பாத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் சொல்லுங்க, சிஎஃப் கோவலம் பஞ்சாயத்து என்ற லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருக்கு. அது தவறாம பாருங்க. வைஃப கூட்டிட்டு வரும்போது ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், ஒழுங்கா விளையாடலனா இந்த விளையாடுறதுக்கு தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டையை பிடிச்சி நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா கல்யாணம் ஆனவங்க ஒரு புறம் இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்கன்றீங்க. அவங்க லவ்வர்ஸோட வரலாம், ஆனா பக்கத்துல உட்கார வைக்காதீங்க, தூரமா உட்கார வைங்க.
ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா பரவாயில்ல, திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் லோ பிரேக் ஆயிடும். ஸோ எஸ், இவ்வளோ நேரம் டக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா சோகமா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதூகலத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு கோவளம் ஃபெஸ்ட் 2023ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்துருக்குறாங்கப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமா அப்பா விளையாடுறது. இப்ப வந்து வசந்தோட வைஃப் வந்துட்டு இருக்காங்க. அரங்கத்திற்கு வரவேற்கின்றோம். விளையாடி கொள்கின்ற வசந்த் அவர்களின் மனைவி வந்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு டீமுக்கும் விராட் கோலி விளையாடும் போது அனுஷ்கா சர்மா பாப்பாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா ஒரே நிமிஷம், அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா டிவிகே பாய்ஸ் வர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் அணியினரோட கேப்டன்ஸ் ரெண்டு பேருமே இங்க இருக்கிற மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டாஸ்க் சரியான ஒரு ஷாட், தூக்கி அடிக்கப்பட்ட பந்து போயிருக்குமா? 6ஆ? இல்லங்க, 6லாம் இல்ல, 4ம் இல்ல. அடுத்த ரன் ஓடிக்கிறாங்க, 2 ரன்னு. 45 வயசுக்கு அப்புறம் தோனியே செகண்ட் ரன் ஓட விளையாடிட்டு இருக்கிற டீம் எந்த ஊர் சொன்னோம்? இளந்தோப்பா. சோ இளந்தோப்பு இல்லாம இது கரிகாட்டுக்கு போகும்போது முட்டுக்காடு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தா இவங்களோட ஆரவாரத்தெல்லாம் பார்த்து அவங்களோட மனைவிகளும் வந்திருக்கலாம். பட் ரொம்ப டிஸ்டன்ஸ். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6 இல்ல 4 பவுண்டரி 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 பவுண்டரி. ஆஹா, இவ்வளவு வைபா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. லெக் சைடுல கேட்சா, 2 தான் சொல்லிருக்காங்க. ஐயோ ரன் அவுட்டா? இல்லங்க, காத்து கிங் லூயிஸ் பக்கம் வீசுதுங்க. எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேட்டிங் நல்லா இருக்கு, ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் எப்படி இருக்கும் கிங் லூயிஸ்? பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். எஸ், பக்காவா இருக்குமா? பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ஆகா ஆகா ஆகா, கேமராமேன் அவங்களோட சேர்த்து நானும் ஆடுறேன். அரே அதனால ஊர் உள்ள என்ன சேர்க்கணுன்றதுக்காக நானும் கொஞ்சம் பங்கு காட்டிக்கிறேன். ஆஹா, வைடுங்க வைடுங்க. ரன் அவுட் தேவையில்லைன்றதுனால அப்படியே நின்னுட்டாங்க. சோ 5 ஓவர் கவனத்தில் வச்சு விளையாடிட்டு இருக்காரு செல்வகுமார். தனது பங்களிப்பை சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறார் தனது கிங் லூயிஸ் அணிக்காக. அடுத்த பால் 6. நீங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருது. ஆகா ஆகா ஆகா, ஆக்குற குழம்பு கறி குழம்பு எனக்கு கொஞ்சம் வேணும். ஹே பிரபு அப்படின்ற மாதிரி பிரபு அண்ணாவோட வைஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரா இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல். பிரபு வைஃப் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது இவ்வளவு கும்பல் இல்லைங்க. இப்ப பாரு அம்மா கும்பல் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா. அதாவது ஹரி சொல்லுங்கண்ணா, எல்லாருமே கணவர் வந்துகிட்டு இருக்காங்க, பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வரவேற்பாங்க. ஆனா இங்க முற்றிலும் மாறுதலாக அப்படி ஐயோ அதோ பாருங்க. நோபால் வர நோபால் வர.
சோ பாத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் லைவ்ல சொன்னேன் நானே. உங்களுக்கும் ஒரு ஹாய். சுந்தர் இந்த மேட்ச தவற விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா அவரோட மைண்ட் எல்லாமே இங்க தான் இருந்துச்சு. டிஸ்டன்ஸே இல்ல. கேட்சா கேட்சிங்க. ஐயோ ஃப்ரீ ஹிட் தானே? ஓ ஃப்ரீ ஹிட் அப்படின்றதுனால அந்த கேட்சால எந்த பிரச்சனையும் இல்லை. அது லாஸ்ட் பாலுக்கா முடிஞ்சிச்சு. 5 ஓவர் தான் 5 ஓவர்கள் முடிவிட்ட நிலையில் ஸ்கோர் நம்ம ஆகாஷ் ஸ்கோர் 75 பா. நான் சொன்னது கரெக்ட்டா இருக்குதா? லவ் ஸ்டார் 76 அடித்தால் ஐயா சொன்னாரு, நானும் சொன்னேன் 75ன்னு. செல்வகுமாருக்கு இருந்தாருன்னா நிச்சயம் 75 தொடும் கிராஸ் பண்ணனே. சோ கரெக்ட்டா நடந்துச்சு. கரெக்ட்டா 75. சோ சங்குமார் அவரோட பிரெடிக்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு. இந்த காலமா கூட இருந்திருக்கல, அதனால ஒரு பிரெடிக்ஷன். சூப்பர் சூப்பர் பா. நிச்சயமாக பாருங்கள் செல்வகுமார் and வசந்தகுமார். ரொம்ப அழகான ஒரு மேட்சிங் கிங் லூயிஸ் டீமுக்கும் அண்ட் லவ் என்ன டீம் அது? லவ் ஆகாஷ் பவுலிங் டீம். என்னது பவுலிங் டீம் பேர்? என்னது? அடுத்த ஆட இருக்கும் அணியினர் டிவிகே பாய்ஸ் வெர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ். இரண்டு அணி கேப்டனும் கமெண்ட்ரி ஏரியாவுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டிவிகே பாய்ஸ் தேவநேரி குப்பம் சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ். மகளிர் மன்றம் நடக்கிறது. பாருங்க எவ்வளவு ஒரு ஆரவாரம். சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ் டீம் ஹாப்பினஸ் நாங்க பார்த்ததே. வந்திருந்தீங்கன்னா இங்க ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ். ஹரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம். சைலண்ட் பாய்ஸ் இல்ல அக்கா எங்க அக்கா நல்ல காப்பா அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சோ பவுலிங்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் சோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இனி விளையாட இருக்கின்ற அணிகளுக்கும் ஏற்கனவே விளையாடி வெற்றி பெற்ற அணிகளுக்கும் ஒரு வேண்டுகோள், இது போல கலந்து கொண்டு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பாருங்க, இங்க வந்து கலந்துகிட்டு ஆரவாரமா ஜாலியா இருக்கிறாங்க பாருங்க. அதே போல உங்களை நாங்க வெல்கம் பண்றோம். எந்த டீமா இருந்தாலும் இது போல ஃபேமிலியா வாங்க, கலந்துக்குங்க, பீச் காத்த வாங்கிக்கிட்டு மேட்ச பாருங்க, விளையாடுங்கன்னு சொல்றோம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். எஸ்டிஎஸ் தொண்டு நடத்தும் 2024 பீச் கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக எங்களுடைய திரு ஜே சுந்தர் எஸ்டிஎஸ் பவுண்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிங் லூயிஸ் மற்றும் அவருடைய ஃபேமிலி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுக்கே உரித்தாக்குகின்றோம். திரு ஜே சுந்தர் அவர்களுக்கு எப்பா இவ்வளவு பேசியிருக்காரு, ஒரு கோலி சோடா கொடுங்கப்பா. எப்பா
எப்பா குட் நைட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. அக்கா நீங்க பேசிட்டு இருக்கிறது நீங்க டிவில தெரியுது, நீங்க பாட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கையில கை குழந்தை சுட்டி குழந்தை வேற நம்ம கையில பாத்துட்டு இருக்கோம். ஹே சுட்டி குழந்தை பாருங்க, அது நம்ம வசந்த ப்ராடக்ட். அடுத்து அங்க இந்த கிங்ஸ் மூத்த வீரர் சுட்டி குழந்தை மரியாதைக்குரிய தேசிங் அண்ணன், அவரும் பாருங்க ஒரு மூத்த பிளேயர். எந்த அளவுக்கு ஆர்வமா வந்து இந்த பீச்ல இந்த கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாடுறது பாருங்க. இதெல்லாம் வந்து சரித்திரத்துல எழுதணும். சோ பாராட்ட வேண்டிய விஷயம். எழுதுறதுக்கான ஒரு பெரிய சேஸ் டவுன் இங்க நடந்துட்டு இருக்கானா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சுட்டி குழந்தை மீண்டும் நம்மளுக்காக ரெண்டு பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. லவ் ஒரு ஆய் சொல்லுங்க அக்கா. சுட்டி குழந்தை கேமரா முன்னாடி. எஸ் சுட்டி குழந்தை பாய்ஸ் தேவனரி குப்பம் கேப்டன், சைலண்ட் பாய்ஸ் லவ் ஸ்டாரோட சொல்லுங்க டீம் கேப்டன். பேசி வந்து எங்க அண்ணன் தான் டயர்ட் இருப்பாரு. ஹரி ரெண்டு பேரும் டயர்ட் ஆயிட்டாரு. கமெண்ட்ரி ஏரியாவுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன கேட்டா அவருக்கு ஜூஸ் கொடுப்பா ஹரி. இளந்தோப்புல இருந்து நிறைய டீம் விளையாடி இருக்காங்க. நாங்களும் அங்க போய் விளையாடி இருக்கோம். நல்ல பேட்டிங் பவுலிங்ல அங்க இருக்காங்க. சோ இந்த மேட்ச் அவங்களுக்கு சாதகமா அமையுமான்னு தெரியணும். ஏதாவது ஒரு சில பேட்ஸ்மேன்கள் கை கொடுத்தாங்கன்னா, ஹிட் அடிச்சாங்கன்னா நிச்சயமா இந்த கோவலம் காத்து அவங்களுக்கு வீசும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. ஆனா ஆக்சுவலா நான் பாட்டுல ஒரு இது கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தா பீச் காட்டு உன் மேல பட்டா போதுண்டா, இனிமே நீ சென்னை வாசிடான்னு. நிச்சயமா இப்ப கோவலம் வாசியா இளந்தோப்பு வாசிகள் இன்னும் சற்று நேரத்தில் கோவலம் வாசிகளா மாறுவாங்களான்னு பார்க்கணும். சோ நம்ம இங்க சுட்டி குழந்தை பார்த்தோம். எஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவலம் ஃபெஸ்ட் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா என கூறலாமா ஹரி? கிரிக்கெட் பெருவிழா என்று கூறலாம். பேட்ஸ்மேன் பேர் என்னப்பா? ரெண்டு பேர் பேட்ஸ்மேன் பேர் அப்படின்றத நம்ம பெருத்த குழந்தை கிட்ட கேட்கலாம். பெருத்த குழந்தை அருளேஷ் மற்றும் விக்கி அவர்கள் தான் புது ஓபனிங் பேட்ஸ்மேன். சாதகமாக பங்களிப்பார்கள் என்று நினைக்கிறேன். சத்யா அணிக்காக விக்கி மற்றும் வேற யார் சொன்னீங்க? அருளேஷ். அருள் சத்யா மிகவும் நேர்த்தியான பந்து வீச்சாளர், ரொம்ப அற்புதமா குட் லென்த்லி பவுலிங் செய்யக்கூடியவர். பவுலிங்ல பாத்தீங்கன்னா இங்க சத்யா வந்திருக்காரு. ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். 76 அடிச்சாங்கன்னா அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு வரலாற்றுல இடம் பிடிக்கணும். அதுக்கான வாய்ப்பு இங்க ப்ளூ ஸ்டார் அணியினருக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல் பந்து உங்களுக்காக இதோ. பவுலர் பேர் என்னப்பா? சத்யா. முதல் பாலே நல்ல பாலுங்க. 5 வருஷம் கழிச்சு போட்டாலும் அந்த ஒரு எந்த ஊருக்கு பாத்தீங்க. என்னைக்குனாலும் அது ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, கிளாசிஸ்ட் பெர்மனன்ட் அப்படின்னா அருள் ஸ்ட்ரைக். அதான் சொன்னேன் ஸ்ட்ரைக் அருள் தான். நான் கரெக்டா தான் சொன்னேன். ஏண்டா டேய் பெருத்த குழந்தை டிஆர்எஸ் இருக்கு கேட்கலாம், முறையிடலாம். டிஆர்எஸ்லாம் இருக்கு. அம்பையர் ரிவ்யூ. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் நல்லாவே கேட்டுச்சு அந்த மைக்ல, ஸ்டெம்ப் மைக்ல இருந்து. சோ விக்கெட்டை எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஜானி என்ன கிரவுண்ட்லயே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காருப்பா. டீம் ஆனா வெதை நாங்க போட்டது அப்படின்ற மாதிரி பழைய டீம் கோவலத்துல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங்ல 75 ரன் 5 ஓவர்ல. அண்ட் பவுலிங் அம்பையர்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. டைம்ல கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. முதல் ஓவர்ல காட் பிகைன். சோ எஸ் அந்த மேட்ச்க்கு இடையில அடுத்த மேட்ச்க்கான டாஸ் இங்க ரெண்டு டீம் யாரு? அண்ட் அகைன் ஒரு நல்ல பால். நிச்சயமாக ஒரு நல்ல பவுலர். கிரிக்கெட் பால்ல இன்னும் பிரமாதமா வீசுவாரு சத்யா. சோ ஒரு பக்கம் டிவிகே பாய்ஸ் அணியின் கேப்டன் மற்றும் இன்னொரு பக்கம் சைலண்ட் பாய்ஸ் அணியின் கேப்டன் டாஸுக்காக இங்க போட போறாங்க. 10 ரூபாய் கையில போட போறீங்க. போடுங்க. யார் ஆஃப் சைடுல நல்ல ஒரு பேட்டிங் அந்த இடத்துல டிவிகே பாய்ஸ் கால் பண்ண போறாங்க. எஸ் நல்ல பேட்ஸ்மேன். டாஸ் போடுறாரு. 8 கேட்டிருக்காருங்க. பொழஞ்சு போச்சு அம்பையர். பொழஞ்சு போனது அப்படியே எடுத்தா மண்ணுல இருக்கு. என்ன தெரியலனே தெரியல. 8 விழுந்திருக்கு. என்ன சூஸ் பண்ண போறீங்க? சொல்றேன். ஷாட் இது தோனி மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க.
சோ டாஸ் டிவிகே பாய்ஸ் அணியினர் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் என்னன்றது நாங்க கூடிய விரைவில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாட் பேட்ஸ்மேன் கிட்ட ஆஃப் சைடுல ஹெலிகாப்டர் ஷாட் இப்பதான் நான் பாக்குறேன். சோ ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரியா தோண்டி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைடுல அடிச்சு விட்டுருக்காரு. சோ டிவிகே பாய்ஸ் அணியினர் என்ன டாஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. நாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் காவியா மாயரனோட ஃபேன் அப்படின்னு சொல்லி டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்த்தியாக பந்து வீசி சத்யா அவர்கள் தனது அணிக்காக ஒரே ஒரு ஓட்டத்தை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை ஒரு ரன் ஒரு விக்கெட் சம ஓவர். சத்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். அடுத்த மேட்ச்ல சைலண்ட் பாய்ஸ் டீமுக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பவே சைலண்டா வச்சிருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் 2-1. முதல் ஓவர் முடியல 2 ரன்னாம்பா. 2 ரன்னுக்கு ஒரு மேட்ச். டோர்னமெண்ட் நடத்துற ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க இதோட டீம் எல்லாம் கூப்பிடும் பொழுது சொல்லுங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்த மனைவிமார்களை கூட்டிட்டு சொல்லுங்க. கல்யாணம் ஆகல நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வர சொல்லுங்க. நீங்க இப்படியே சொன்னீங்க ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அண்ணா நீங்க இப்படியே சொன்னீங்கன்னா 108 சேர் இங்க அடுக்க வர மாதிரி இருக்கும். அரிக்கு 108 பேர் இருக்காங்க அப்படின்றீங்களா? ஆமா சொல்லு. சோ இங்க நம்ம ஜாலியா காமெடியா பேசிட்டு இருக்க டைம்ல லவ் ஸ்டார் கண்டிப்பா ஜாலியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சத்யா என்னமா போட்டுருக்காருங்க முதல் ஓவர் 2. அடுத்த ஓவர் போடுவதற்காக யாருன்னு சொல்லு பாப்போம், பேர் கேட்காம. நானே சொல்லுவேன்ல, சதீஷ். சத்யாவுடைய சதீஷ் 2வது ஓவர் போட வந்திருக்கிறாரு. அவர்னா ரன் கொடுப்பார் அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த டீமோட பயங்கரமான ஒரு பவுலராப்பா அவரு. பின்னாடி ஸ்டம்புக்கும் பின்னாடி போய் ஆடி இருக்கிறாரு பேட்ஸ்மேன். அப்பனா இல்ல சொல்லுங்கண்ணே. இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே வேலு வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு, தயவுசெய்து எங்க டீமை பத்தி அதிகமா கலாய்க்காதீங்க, நாங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் தெரியல. நான் உடனே சொன்னேன் அதெல்லாம் சொல்ல முடியாது, அது பேர் தன்னடக்கம்னா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு கமெண்ட்ரி பண்றவங்க நாங்க அவுட் ஆஃப் கிரவுண்ட்ல இருந்து நாங்க எங்களோட ப்ரமோஷனுக்கு பேசுறத பேசிதான் ஆகணும். அங்க என்ன வருதோ அதை நாங்க பேசுவோம் டீமுக்கு ஏத்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே அவங்களுக்கே பேசுற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பா இங்க மேல போயிருக்க விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்சா வேலு அவர்கள் கேட்ச புடிச்சு மேட்சை ஜெயிக்கிறதுக்கா கோபியா சாரிகா புருஷன் இவர் புருஷன் பேர் மாத்தி சொல்லிட்டேன். அண்ட் கோபி அண்ணன் பயங்கரமான ஒரு கேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல மேட்ச் விக்கெட் எடுத்தா எங்க சுந்தரன் வந்தாதான் பாக்கெட் நிறைய வருவாரு, வாரி இறைப்பாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன்லயே அறிவிச்சுக்கிறாரு நிறைய பிரைஸ். நிச்சயமா சொல்ல போனா இந்த மேட்ச ரொம்ப மிஸ் பண்றாரு சுந்தரன் அவரு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாரு டோர்னமெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே. நாங்களே சுந்தரன் அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். அப்படிங்கிற வந்த குரல் நல்ல வேலை. அந்த குரல் பவுலிங் டீமின் சொந்த குரல். நல்ல வேலை. நான் கூட பயந்துட்டேன். நானும் 2 வாரமா உங்களுக்காக நான் மறுபடியும் சொல்றேன், நினைச்சேன்னு சொல்ல வந்தேன். நிச்சயமா வெற்றி பெற போறது நீங்களா தான் இருக்க போறீங்க. அடுத்த ரவுண்டுக்கு சுந்தரனுக்கு எந்த வேலையா இருந்தாலும் உங்க மேட்ச் பாக்குறதுக்காக இங்க இருப்பாருன்னு நான் கொஞ்சம் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன். இது நான் வந்து அவருக்கு நான் கன்வே பண்றேன். கட்டாயம் அடுத்த மேட்சுக்கு இருப்பாரு. அதே போல இன்னைக்கு நீங்க யாராவது வராம இருந்தா அடுத்த மேட்சுக்கு எல்லாரையும் வீட்டுல இருந்து எல்லாரும் வர சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல இருந்து ஊர் சொல்லி தண்டக்காரனை விட்டு ஒட்டுமொத்த அன்னைக்கு ஊர் சொல்லிட்டு இறங்கி வந்து செம்ம ஷாட்டா சிக்ஸ்ங்க சூப்பரான ஒரு ஷாட். எங்களை பத்தி பேச
நாங்க சுந்தரிய பிராண்ட் பண்ணிட்டோம். அட நீங்க வந்து பைத்தியம். பாத்தீங்கன்னா அப்ப இவ்வளவு நேரமா தப்பா சொல்லிட்டு இது சமாளிச்சிட்டு இருக்கியாடா இப்போ? இல்லையே எங்களுக்கு தெரியும். சோ வணக்கம். சைலண்ட் பாய்ஸ் அணியினருக்கு வந்து அவங்க டீம் லிஸ்ட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சைலண்ட் பாய்ஸ் அணியினர் அவங்களோட டீம் லிஸ்ட் இங்க வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சரி சிக்ஸா பேக் டு பேக் 6ஆ இல்ல பவுண்டரியா பாது? 6. ஐயோ 6ங்க. ஆடுங்க. தெய்வமே ஆடிடாத தெய்வமே வீட்டுக்காரு பாத்துட விக்க வச்சிடாத. மாம்ஸ் என்ன இது ஒப்பாரிலாம் வார மாதிரி வருது. ஐயா இவங்க யார எடுத்தாலும் டான்ஸ் ஆடுறாங்க ஐயா. ஆஹா மறுபடியும் இங்க 4ஆ 6ஆ? 4ங்க. நான் மறுபடியும் கேமரா வாங்க தூக்கிட்டு போலாமா? அங்க ஆடுறாங்களா? பாரு அத பாரு பாரு பாரு. போடு 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 போடு. Silent boys, எஸ் சைலண்ட் பாய்ஸ் கொஞ்சம் வந்து BVK boys, toss in the பெற்று பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. இங்க வந்து சைலண்ட் பாய்ஸ் உங்க டீம் லிஸ்ட் வந்து கொடுக்கல, கொஞ்சம் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சைலண்ட் பாய்ஸ் சொன்ன மாதிரி டிவிகே பாய்ஸ் அணியினர் பேட் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க, பேட் சூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த பால் ஒரு ஃபுல் லைன் டெலிவரி. இந்த இடத்துல அம்பையர் வைட் இல்ல பேட்ஸ்மேன் வைடான்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. இல்லப்பா கரெக்ட் பால் அது. அடுத்த பால் கண்டிப்பா ஒரு நோ பாலுங்க. போடும் போதே தெரிஞ்சு செஸ்ட் கிட்ட வந்துச்சு அந்த பால். சோ டாட் பால் தான், பட் ஃப்ரீ ஹிட் இருக்கு. ஃப்ரீ ஹிட்ல என்ன வரும்? ஒரு 6 அடிப்பாங்களா? லவ் ஃப்ரீ ஹிட்ல என்ன வரும்? இவங்களே சொல்லுவாங்க பாருங்க. ஃப்ரீ ஹிட்ல என்ன வரும் நீங்களே சொல்லுங்க. 6 வருமா, 0 வருமா, விக்கெட் வருமா? விக்கெட் வராது, 0வா. மிகவும் அற்புதமாக பிடிக்க முயன்றார். ஆனால் உன் கையில் மாட்ட மாட்டேன் என்று பந்து அவரை ஜம்ப் செய்து சென்று விட்டது. யாரையும் தடுத்து எங்க ஜானி எனக்கு பழக்கம் இல்ல, வளர்த்து விட்டு தான் பழக்கம். அதனால பால தூக்கி விட்டாரு. ஆமா இப்ப கையில இருக்கிற மண்ணை தட்டி விட்டாரு. இந்த சைடு ஆஃப் சைடுல கமான் 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 ஜானி என்ன உங்களால முடியும், உன்னால முடியாதுன்னு யாரா சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களால ஒண்ணு அப்படின்ற மாதிரி பால் எடுத்து த்ரோ பண்ணிருக்கிறாப்ல. அண்ட் இங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எப்பா ஆகாஷ் ஸ்கோர் என்னப்பா? 22க்கு 3 3 ஓவர் முடிவில். 3 ஓவர் முடிவுல 22க்கு 3. இன்னும் பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தியாகராஜ் பவுலிங்க்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒத்த கையில நின்னுகிட்டு இருக்காரு. இங்க 3 ஓவருக்கு 50 ரன்னுக்கு மேல தேவைப்படுது பேட்டிங் டீம் ஜெயிக்க. ரெண்டு ஓவரா? எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு ஆகாஷ்? 3 ஓவர் 3 ஓவர் முடிவுல ஸ்கோர்னா 22. ஓகே 2 ஓவருக்கு 50. அப்போ ஒரு ஓவருக்கு கண்டிப்பா
25 ரன்னுக்கு மேல வேணும். ரொம்ப அதிகமான ஒரு ரெக்வயர்ட் ரேட் தான், பட் இருந்தாலும் ஜெயிக்கலாம்லக்கா. ஓகே, சோ வந்து பேட்டிங் டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ண உடனே கோவளம் டீம் வின் பண்ணுச்சுன்னா அந்த வைஃப் எல்லாருமே வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த ஸ்டேஜ் பாத்துங்க, சேர்கல்ஸ் ஆன அதே ஸ்டேஜ்ல அவங்க டான்ஸ் ஆடலாம் 10 நிமிஷம். டிஜே பாட்டுலாம் காணா பாட்டா நல்லாவே எடுத்து வச்சுங்க டிஜே. நம்ம சொல்லவே தேவையில்ல, அவங்களே ஆட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. ஆக்சுவலா இங்கேயே ஆட ஆரம்பிச்சிருவாங்க, இங்க இருந்து அங்க அவங்களை கூட்டு போறதா. எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தியாகு அவர்கள் பவுலிங் அட்டாக் வந்திருக்காப்ல. அவர் எப்ப பால் போடுவாரு? ஹரி, எங்க டீம் ஒண்ணு இருக்குது, நாங்க விளையாடும் போது நீங்க கட்டாயம் இருக்கணும் ஹரி. கண்டிப்பா கண்டிப்பா இங்கதான் இருப்பேன். எங்களை வாஷ் பண்றதுக்கு நீங்க யாராவது ஒருத்தர் இருந்தா தானே. ஆனா நீங்க இருக்கிற மாதிரி தான் நான் போய் இறங்க மாட்டேன் 11th. மாம்சே கதை விட நீ உன்னை டீம்லயே எடுக்கல தானே கமெண்ட்ரிக்கு வந்துட்டேன். அது இதெல்லாம் ரகத்தை சொல்லாதுப்பா, நான் என்ன ஒரு பவுலர்னு உனக்கு தெரியாது. மாதாபிதா ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் தியாகு அவர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் வந்திருக்காப்ல. ரொம்ப நன்றி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்களும் ஸ்பான்சரா இருந்ததுக்கு. இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய டாக்டர் ஹேமநாதன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நோ பால் பா, மொத பாலே நோ பாலா போட்டிருக்கிறாரு. மாதாபிதா ஃபவுண்டர் மரியாதைக்குரிய டாக்டர் ஹேமநாதன் நம்மளுடைய பால் வைடு. ரெண்டாவது பால் என்ன வரும்? நம்மளுடைய விளையாட்டுக்காக ஆம்புலன்ஸ். ரெண்டாவது பால் நல்ல ஸ்லோ டெலிவரி, பேட்ஸ்மேனுக்கு டைம் பண்ண முடியல பாலை. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் சின்னதா ஒரு இன்ஜூரி, அதையும் பொருட்படுத்தாமல் வந்து பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்காப்ல. ஒரு ஃபுல் லென்த் லோ ஃபுல் டாஸா பிக் பண்ணி சிங்கிள். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜானி மாம்ஸுக்கு வயசே ஆகாதுப்பா, என்ன ஆனால்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, அருமையான ஸ்லோ ரன். பாலை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவா டிப் பண்றாப்ல, பேட்ஸ்மேனால சுத்தமா டைம் பண்ண முடியல. எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரை தான் கொடுக்கணும்னு இருக்கோ அந்த மாதிரி இந்த பவுலருக்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த ஸ்பீடு போடணுன்ற மாதிரி போட்டுங்கிறாப்ல. மறுபடியும் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி, பட் ஆனா பால் சொன்ன மாதிரி டிப் ஆகுது. ஸ்லோ ஒன், நல்ல ஒரு ஓவர், ரன்னே கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு. லெக் சைட்ல சுழட்டி விட்டுருக்காரு. மறுபடியும் ஜானி மாம்ஸ் தடுக்க முடியுமா? ஆக 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 அந்த த்ரோ பாருங்க, வயசானாலும் அழகும் ஸ்டைலும் இன்னும் குறையல அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பா ரஜினிகாந்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி விளாண்டுக்கிறாப்ல. முதுகு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. ஃபீல்டிங் பண்ணியா கேட்டா இல்ல, டான்ஸ் ஆடி சரியான குத்து இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அடுத்து ஒரு பெரிய சுத்து, ஆனா வந்தது வெறும் காத்து. நோ ரன் ஆஃப் த லாஸ்ட் பால். ஸோ ஓவர் நிறைய அடைஞ்சிருக்கு. ஸ்கோர் என்னப்பா ஆகாஷ்? 26க்கு 3. 4 ஓவர் முடிவில் 26க்கு 3. 4 ஓவர் முடிவில் 26க்கு 3. அண்ட் இன்னும் 6 பால்ல 50 ரன். 6 பாலுக்கு 50 ரன்னுப்பா. டிஆர்எஸ்ஆ? எதுக்கு டிஆர்எஸ் போயிருக்காங்க? வைடு கேட்டிருக்காங்க. வைடு. ஓஹோ, தலை வழியா தண்ணி குடிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி அடுத்து ஆடவிருக்கும் அணியினர் டிவிகே பாய்ஸ் தேவநேரி குப்பம் வர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் சட்ராஸ். அதில் டிவிகே பாய்ஸ் தேவநேரி குப்பம் டாஸில் வெற்றி பெற்று தண்ணி குடிக்கிற பையன் ஏதோ பனியன் போட்டுனுறான். நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேட்சிங்க. யாரு வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும்
அதை நம்ம இப்போ சொல்லக்கூடாது, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணும். மேட்சஸ் விளையாடணும், எல்லா மேட்சுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே இங்கே ஆடிட்டோரியமில் அந்த பீச்சில் உட்காந்துருக்க எல்லாருமே வரணும். முக்கியமாக நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, சுந்தரேக்கா அடுத்த மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் எல்லாருமே வரணும் கண்டிப்பாக. இனிமே எல்லாரும் உங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓகேயா? ஜானகி அப்படின்ற பேரை மாத்தி சுந்தரின்ற அழகான ஒரு பேர் வச்சிருக்கோம். கண்டிப்பா எதிர்நீச்சல் சீரியல்ல வர ஹீரோயின் மாதிரி வாழ்க்கையில நீங்களும் ரொம்ப சந்தோஷமா சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க நான் எதிர்பார்க்கறேன். ஃபாஸ்ட் பண்ணுங்க அம்பையர்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. அப்படியா? நான் எந்த சீரியல் சொன்ன? சுந்தரினா அந்த நாடகத்துக்கு போகாதீங்க. எதிர்நீச்சலே நீ எழுந்து வா, அந்த சீரியல். சக்தி புருஷனா நீங்க? புருஷன்ல பொண்ணு அவங்க புருஷன்றீங்க. ஒரு நிமிஷம் அம்பையர்ஸ் கால் தான் பிரதர். யா டிஆர்எஸ் ரிசல்ட்னாப்பா ஊத்திக்கிச்சுப்பா. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஃபெயில்டு. அவன் என்னமோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்த சுந்தரின்ற என்னமோ முந்திரின்ற என்னதான் கதை. அவங்க ஜானகின்னு அவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. நீ என்னன்னா சுந்தரி முந்திரின்னு ஒரு உட்காந்து. அவங்களுக்கு இந்த பேர் தான் நல்லா இருக்கு. அரியாங்குப்போ மாதிரி நகைச்சுவாய் பேசுறாரு ரொம்ப. நீங்க லாஸ்ட் ஓவர், ஒரு ஓவருக்கு 50 ரன் கரெக்டா வேணும். ஸோ இங்க நடந்துட்டு இருக்கிற வேலையில அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா டிவிகே பாய்ஸ் அணியினர் வர்சஸ் சைலண்ட் பாய்ஸ் அணியினர். சைலண்ட் பாய்ஸ் அணியினர் பாத்தீங்கன்னா சைலண்ட் பாய்ஸ் எனக்கு ஞாபகம் வருது எஸ்ஆர்ஹெச் டீம் தான். அவங்க கேப்டன் என்ன பண்ணாரு வேர்ல்டு கப் முன்னாடி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பவுலர் யாரு? பவுலர் பேர் என்ன? ஹே பிரபு, ஹே ஹரிராம், ஹே கிருஷ்ண ஜெகன். பிரபு அவர்களோட மனைவி சங்குமார் அண்ணா தான் இதை கரெக்டா சொல்லுவாரு. அண்ணா அந்த டயலாக் ஒன்று சொல்லா. ஹே பிரபு போடுறாரு, ஏன்ச்சு வாங்க. ஹே பிரபு வர மாட்டீங்களா? அண்ணா ஃபுல் டயலாக் சொல்லலாம். அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க? சன்குமார். ஓகே. அடுத்த பந்து ஷார்ட் பிட்ச் பால் லெக் சைடுல ஒரு வைடு. பிரபு ஹரிராம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தா. சன்குமார்ன்றது ரொம்ப பெருசா இருக்கு, 10 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கு. நான் நல்ல சாம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டான்ஸ் ட்ரீட் இருக்கு உங்களுக்கு. அடுத்த பால் ஆஃப் சைடுல ஒரு சிங்கிள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்ல கூட சப்ஸ்டியூட் மாத்தி பார்த்திருக்கேன். ஆனா இங்க டான்ஸ் ஆடும் போது என் புருஷா ஆச்சார்னா சுந்தரி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரி அக்காவை மாத்தி நம்மளோட அவர் பேர் என்னது பிரபு அவர்களோட மனைவி. ஆனா அடுத்த பால் ஏன்னா விக்கெட் நான் சுந்தரி அக்கா டான்ஸ் பார்க்கணும். நல்ல பாலுங்க, நல்ல ஒரு டாட் பால் இந்த இடத்துல. என்னது பான்ஸ் போடுறா? ஓ ஸ்பான்சரா? அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி ஹெட் லென்த்ல 1 ஃபார் த ஓவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பால் அதே மாதிரி போட்டீங்கன்னா வைடு குத்துருவாரு. அப்பா டிஜே பாட்லாம் ரெடியா? வைடு என்னதான் வைடு போட்டாலும் பவுலிங் டீமுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஏன்னா இன்னும் அடிக்க வேண்டியது அப்பா அவ்வளோ இருக்குது. தூக்கி விட்டுருக்கிறார் லெக் சைட்ல, ஃபீல்ட் இருக்கிறார், கேட்ச் பார்த்தா இல்லங்க, 6 போயிருக்குது இந்த இடத்துல. சூப்பரான ஒரு 6. டிஜே போட்டு விடுங்கப்பா.
சிங்கிள். எனக்கு பின்னாடி இங்க நடக்கிற கான்வர்சேஷன்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீயா நான் ப்ரோக்ராமே பண்ணலாம், அந்த அளவுக்கு சூடா டிபேட் போயினுக்குது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்சும் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. மேட்சை ஜெயிச்சது ஆப்வியஸா நம்ம கிங் லூயிஸ் டீம். பாட்டா போட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடலாம் நீங்க. வாங்க 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 எல்லாம் ஸ்டேஜ் போமா, வாங்க அப்படியே ஸ்டேஜ் வாங்க, ஸ்டேஜ் வாங்க. எங்க எல்லாரையும் அழகா கூட்டு போங்க. வாங்க உங்க கணவன்மார்களை நீங்களே கூட்டிட்டு போங்க. வாங்க நான் பிரகாண்ணா யாரும்